அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் காய்கறிகளில் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடியதும் அதே நேரத்தில் அதிகமான புழு தாக்கம் வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் கத்திரி. அந்த கத்திரியில் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்குங்க. ஒரு சில சின்ன சின்ன கவனம் மட்டும் வச்சுக்கிட்டா. கவனம்னா என்ன? தண்ணீரை தள்ளி தள்ளி கொடுத்துக்கணும். தண்ணி நிறையா கொடுத்தோம்னா அந்த பயிரில் தண்ணி சத்து வந்துடும். தண்ணி சத்து வந்துருச்சுன்னா பயிர் சரியாக வராது. தண்ணீரை தள்ளி கொடுக்கணும், முதல் காரியம். ரெண்டாவது காரியம், இந்த புழுவுக்காக 12 நாளைக்கு ஒரு முறை 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் பெவேரியா பேசியானா அல்லது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் 1 லிட்டர் கலந்துக்கணும். ஒரு நாள் வச்சிருந்து இதை பயிர்களில் தெளிச்சுக்கணும். இந்த கவனம் மட்டும் நம்ம கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்படி செய்கிறப்ப 12 நாளைக்கு ஒரு முறை தெளிக்கிறப்ப எந்த விதமான புழுவும் இல்லாத, அதாவது முக்கியமாக காய் புழு தண்டு புழு இல்லாத ஒரு பயிரை எடுக்கலாம். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பயிருக்கு ரொம்ப முக்கியம் சாம்பல் சத்துங்க. நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு தடவை தெளிக்கிறப்பையும் 15 நாளுக்கு ஒரு முறை தெளிப்பில் கொடுக்குறப்ப பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில் பொட்டாஷ் பாக்டீரியான்னு விற்கும். அது ஒரு 1/2 லிட்டர் வாங்கி அதில் இதை கலந்து 1/2 லிட்டர் கலந்து தெளிச்சிடணுங்க. இந்த சாம்பல் சத்து கிடைச்சாலே பயிரும் நல்லாயிருக்கும், காயும் பெருக்குங்க. அதே மாதிரி தரைவெளியில் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50 கிலோ சாம்பல் மண்ணில் போட்டு விடலாம். போட்டு விட்டு தண்ணி பாய்ச்சலாம். அப்போ பயிர் இயல்பாக இருக்கும். மாதம் ஒரு முறை அழுகல் வராமல் இருக்க ட்ரைகோடர்மா விரிடி, பாசிலோமைசிஸ் 200 லிட்டரில் 1 லிட்டர் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துட்டு தரைவெளியில் ஊற்றிடணுங்க ஒரு நாள் கழித்து. இதால் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த செடியோட மண் தொடுற இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் பூஞ்சானம் வரும். அப்படியே கீழே உளுந்துருங்க, செடியே உளுந்துரும். அதை தடுக்கணும்னா இந்த 2 மருந்து முக்கியம். 200 400 ரூபா தான். இதை கொடுத்துக்கிட்டாலே பயிர் எந்த விதமான நோய் இல்லாமல் இருக்கும். இயல்பாகவே நம்ம அந்த பயிரை நம்ம வளர்க்கணுன்னா சாம்பல் சத்தும் தழைச்சத்தும் அதிகம் வேணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். தரைவெளியில் தண்ணி கொடுக்குறப்ப ஒவ்வொரு தண்ணிக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா 200 லிட்டர் தண்ணியில் நம்ம எந்த திரவத்தை கலந்து கொடுக்குறப்பையும் ஒரு 100 கிராம் பெருங்காயம் கலந்துக்கலாம். பெருங்காயம் கலந்து தரையில் கொடுக்க மண்ணில் புழுக்களோ அல்லது நோய் கிருமிகளோட எண்ணிக்கையோ குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஆடாதொடான்னு ஒரு இலை இருக்குங்க. அந்த இலையோ புங்கன், சிறு குறிஞ்சான், வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப இலை, இது மாதிரி இலைகளை பயன்படுத்தின கரைசல். அதில் என்னென்னா கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இதை நம்ம தெளிக்க பொதுவாக பூச்சிகள் நம்ம பயிரை கடிக்காமல் இருக்குங்க. 100 லிட்டர் ட்ரம்மு 50 லிட்டரு கோமியம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் 50 கிலோ அளவுக்கு இலையை சேர்க்கலாம். எப்படி சேர்க்கலாம்? இப்போ நம்ம ஆடாதோட இருந்தாலோ புங்கன், வேம்பு, சிறு குறிஞ்சான் இது மாதிரி இலைகள் இருக்குன்னா இதை முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற இலையெல்லாம் சேர்த்து, அதே மாதிரி எருக்கு, நொச்சி, தும்பை இதெல்லாம் கிடைக்குதுன்னா இதை தண்ணியில் போட்டு வேக வைக்கலாங்க. கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டோம்னா அது அப்படியே மடங்கி இலைகள் அப்படியே அதுக்குள்ளேயே கிடந்துரும். அப்போ இதை நல்லா சுண்ட வச்சு இதோட தூக்கி அந்த கோமியத்தோட ஊற்றிடலாம். ஒரு வாரங்க வச்சுருந்தாலே உங்களுக்கே தெரியும் அதோட வாடை. நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடிடலாம். இதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம கையில் ஒரு 70 லிட்டர் திரவம் இருக்கும். இப்போ நம்ம என்னென்னா 100 லிட்டர் தண்ணிக்கு 5 லிட்டர் கலந்து அல்லது 7 லிட்டர் கலந்து தெளிக்கலாம் எந்த பயிருக்கும். அதில் முக்கியமாக கத்திரிக்கு தெளிக்கிறப்ப பொதுவாக இந்த காலத்தில் நமக்கு வெள்ளைப்பூச்சி தாக்கம் வரும். அதாவது மாவுப்பூச்சி தாக்கம் வரும். அடுத்து பேன் வரும். அடுத்து புழு வரும். இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா குறைந்த செலவில் இப்படி பண்ணலாம். அல்லது நம்ம உயிரியல் திரவம் வாங்கி பெருக்கமடை செஞ்சு அதை தெளிக்கலாம். 2ல் எதை செய்ய முடியும்னு பாருங்கள். அப்படி செய்யலாங்களா? மீண்டும் சந்திப்போம்.